ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா செக்யூரையில் டிஃபெண்டர் டியோ 4G ஸ்மால் டியூவல் லென்ஸ் லிங்கேஜ் அவுட்டோர் PTZ கேமரா தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 4G சிம்மும் சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் 5G சிம்மும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் சப்போஸ் கோஃபி அந்த மாடல் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து 4G தான் சப்போர்ட் பண்ணுது. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5G சிம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சிம் வந்து ஆட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மாடலுக்கு வந்து 4G சப்போர்ட் பண்ணல, 4G சிம் இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இன்னொரு 5G சிம் வாங்கி அதே சேம் மாடலில் போடும்போது என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இந்த செக்யூரையில் டிஃபெண்டர் டியோ வாங்கி அதில் 5G சிம் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதோட அவுட்புட் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு. இப்போ ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா IP65 வெதர் ப்ரூஃப் இருக்குது இதில் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஹியூமன் டிடெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தாங்க அப்படின்னாலும் வித் அலாரம் சைரனோட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் HD ஃபுல் HD கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்மார்ட் ஹியூமனாய்ட் டிடெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2-வே ஆடியோ இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து அங்கே பேசினாலும் கேட்கும், அவங்க அங்கேருந்து பேசினாலும் உங்களுக்கு வந்து கிளியராக கேட்கும். ஸோ இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஓவர்வியூ பாருங்கள். சாஃப்ட்வேர்னு சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த QR கோடு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். நம்ம ஜஸ்ட் ஒரு ஆப்பில் போய்ட்டு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப் ஸ்டோர் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஆப் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வியூஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் வெதர் ப்ரூஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா மழையோ வெயிலோ படும்போது உங்களுக்கு கேமரா ஏதாவது ஃபால்ட் ஆகிருமோ அப்படின்னு பயம் இருக்கும். பட் இதில் செக்யூரையில் அந்த பிரச்சனை கிடையாது. என்ன மழை வெயில் அடித்தாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கேமரா வந்து எதுவுமே ஃபால்ட் ஆகாது. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒரு தெஃப்ட் வராங்க அப்படின்னா இதில் சவுண்டும் லைட் வார்னிங் இருக்குது. நீங்கள் சவுண்டும் வச்சுக்கலாம், அதே மாதிரி வந்து அவங்க வராங்க அப்படின்னலாம் லைட்டோட சவுண்ட் அண்ட் லைட் ரெண்டுமே சேர்த்து அலாரத்தோட வார்னிங்கும் இருக்கும். ஸோ அலார்ட் பண்ணிக்கலாம். அலார்ட் மெசேஜ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டியூயல் விஷன் என்ன அப்படின்னா ஒன்று வந்து டூம், அதாவது இந்த கேமராவில் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லாவே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேமரா இருக்குன்னா இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து டூம்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா டூம், இது வந்து ஃபிக்ஸட் வியூங்க. இது வந்து என்ன வியூ, டூம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பிக்சல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஏரியா கவரேஜ் ஆகும் டூமில் பொறுத்தளவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புல்லட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஏரியா வந்து கவரேஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் வியூ. இது வந்து ரொட்டேட் வியூங்க. 360 டிகிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ரொட்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூயல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் டியூயல் விஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டூம் லென்ஸோட வியூ கீழே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா புல்லட் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸடாக இருக்கிற அந்த லென்ஸுங்க. டூம் அப்படின்றது உங்களால் PTZ மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரொட்டேஷன் எப்படி வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது எதுக்கு மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா 2 வகையில் யூஸ் ஆகும். ஒன்றும் வீட்டில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ஒரு வேளை கேபிள் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டேட்டா கேபிள் ஒன்று இருக்கும், அந்த கேபிளில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அனதர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 4G சிம். ஸோ என்கிட்ட டேட்டா இல்லை, எனக்கு டேட்டா வாங்குறதுக்கு இதாக இருக்குது அப்படின்னா நாம் சாதாரண ஒரு சிம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு சிம் உங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு சிம் எடுத்து என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை லைவ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா 4GB மெமரி கார்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 32GB 128GB வரைக்கும் என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணிக்கும். ஒவ்வொரு வியூவோட இது பாருங்கள். ஸ்மார்ட் லைட் விஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கலர் அப்படின்றதுனா எப்போவுமே லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, ஃபுல் கலர் அப்படின்னா எப்போதும் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நைட் டைமில். ஸ்மார்ட் நைட் விஷன் அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட் IRல தான் நைட் கலர், இப்போ டே டைம் நைட் டைம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். யாராவது ஹியூமன் டிடெக்ஷன் வந்தால் மட்டும் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். அது பேர் வந்து ஸ்மார்ட் நைட் விஷன்ஸ். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட்
நைட் விஷன். அப்படி இன்ஃப்ராரெட் அப்படின்றது என்னென்னா ஐஆர் என்ன சொல்லுவோம், இன்ஃப்ராரெட். அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேமரா ரெட் லைட் மட்டும் தான் எரியும். ஃபுல் லைட் அப்படின்றது நைட் ஆனால் ஆட்டோமேட்டிக் கலர் எரியும். ஸ்மார்ட் லைட் அப்படின்றது இன்ஃப்ராரெட்லேயும் ப்ளஸ் அந்த நைட் விஷன் ரெண்டுமே கம்பேர் பண்ணது என்னது ஸ்மார்ட் லைட். ஹியூமன் வந்தால் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், லைட் எரியும். அதர்வைஸ் அங்கே கேமரா இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் அதோட வியூஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக கேமரா வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ப்ளஸ் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது, ஒவ்வொன்றா இருக்குது. நீங்கள் படிச்சிங்கன்னா நிறையா தெரியும். இங்கே பாருங்களேன், முக்கியமானது பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா SD கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும். 250 GB வரைக்கும் என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 350 டிகிரி இந்த ப்ரீசெட் பொசிஷன் சொன்னோம் இல்லையா, 360 சொல்லியிருப்பேன். பட் அதனால் 350 அப்படின்னா என்னென்னா ஒரு பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா அது 0 ரொட்டேஷன் வருது அப்படின்னா அது வந்து 360. 0ல் ஸ்டார்ட் பண்ணி அகைன் 0ல் வருது என்னது 360. பட் நம்ம இங்கே பார்த்தோன்னா 350 டிகிரி, அதாவது என்னென்னா ஃபுல் ரொட்டேஷன் கிடையாது. ஒரு 10% ஆஃப் என்ன பண்ணும், ஒரு 10 டிகிரி என்ன பண்ணணும், அதனால் ஃபுல் ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 350 டிகிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பில்ட்-இன் ஆடியோ மைக் அண்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். மைக்னால் நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் ஆகும், ஸ்பீக்கர்னால் நம்ம அங்கேருந்து பேசணும் அப்படின்னா இங்கே என்ன ஆடியோபிளாக கேட்கலாம். அப்போ ரெண்டுமே இதில் வந்து எனேபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி டியூவலோட விஷன் பார்த்தீங்கன்னா 2 MB + 2 MB, புல்லட்டும் 2 MB, டூமும் 2 MB. க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குதுங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. க்ளவுட் ஸ்டோரேஜ் எதுக்காக அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கிறாங்க, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளால் போய் இப்போ ஆல்ரெடி மெமரி கார்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் யாராவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு தெஃப்ட் வராங்க, இதையே நம்மளை கேமராவை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா நம்மளோட சிம் கார்டு ஒன்ஸ் பவர் கட் பண்ணால் நம்மளால் எதுவுமே வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது. பட் க்ளவுட் ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம ரெக்கார்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைரன் அண்ட் ஒயிட் லைட் அலர்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. H264 அண்ட் H265 கம்பேரிசன் இருக்குது. இந்த H265 அப்படின்றதுனா ஹை டெஃபினிஷன்ஸ். ஸோ 264 விட 265 வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பிரைட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது டியூவல் விஷன்ஸ் அப்படின்னு தெரியும். ஒன்று வந்து ஃபிக்ஸட் அண்ட் அனதர் ஒன் வந்து ரொட்டேஷனல் வியூ. 4 mm ஃபிக்ஸல் லென்த், அந்த லென்ஸோட வியூ பார்த்திங்கன்னா 4 mm இருக்கும். ஸோ அது வைட் ஆங்கிள் கவரேஜ், அதாவது 4 mm ஃபிக்ஸல் லென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா வைடு ஆங்கிள். வைடுன்னு என்னது, ரொம்ப அகலமாக தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த 4 mm ரொட்டேஷனல் லென்ஸ் அப்படின்றது ப்ரீசீஸ் மோஷன் ட்ராக்கிங். ஸோ அது எதுக்குன்னா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு ஏரியாவில் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸட் அந்த வைடு ஆங்கிளை வச்சுருவோம். ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளே யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே இருக்க டூம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணும். அதில் 2 MB டியூவல் கேமரா இருக்குது. ப்ரொவைட் 350 டிகிரி பேன் அண்டு 150 டிகிரி டில்ட்டு. டில்ட்டுனா என்ன அப்படின்னா நம்ம மேலே கீழே அசைக்கிறோம் இல்லையா, அது வந்து டில்ட்டுன்னு சொல்லுவாங்க. பேன் அப்படின்றது என்னது, ரொட்டேட் பண்ணுறது. PTZ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேன் அண்ட் டில்ட்டு, அதான் PTZ அப்படின்னு சொல்கிறது. PT அந்த பேன் ஜூம் கிடையாது, இது வந்து PTன்னு மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா பேன் அண்டு டில்ட்டு மட்டும் தான் இருக்குது. PTZ அப்படின்றது என்னென்னா ஜூம், இது பேன் டில்ட், அதனால தான் என்ன சொல்கிறாங்க PTன்னு சொல்கிறானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் மாஸ்டி இருக்குது. அதாவது க்ரூசியஸ் எஃபர்ட்லிவ்லி வித் 6 ப்ரீசெட் மோஷன்ஸ் இருக்குது. TF கார்டு அப்படின்றது சப்போர்ட்டட் அப் டு 256 GB வரைக்கும் இருக்குது. 2-way ஆடியோ கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. மோஷன் ட்ராக் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ ஹியூமன் ட்ராக்கிங், அதாவது சைமல்ட்ரி ட்ராக் ஹியூமன் சென்ட்ரிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு என்னென்னா அவன் பேசுகிறதும் கேட்கும். அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் மூவ் ஆகிறான் அப்படின்னா அதோட ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், அட் அ டைமில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெதர் ப்ரூஃப் அப்படின்றது என்னென்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கு மட்டும் கிடையாது, லைட்டனிங் இருக்குது. 4000 லைட்டனிங் ப்ரொடக்ஷன்ஸ் அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 3D DNR அப்படின்றதுனா எக்ஸ்பீரியன்ஸ் கிளியரன்ஸ் இமேஜ் வித் டைனமிக் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. அந்த டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைனமிக் நாய்ஸ் ரிடக்ஷன் அந்த டெக்னாலஜி தான் DNR அப்படின்றது. அகெயின் 4G 5G சிம் சப்போர்ட்டட் அப்படின்றது என்னென்னா ஸ்டே கனெக்டட் எனிவேர் அண்ட் எவரிவேர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 5G சிம் நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் 4G நெட்வொர்க் தான் அங்கே வரும். நம்ம இப்போ சென்டர் ஆஃப் சிட்டி அப்படின்னும் போது 5G இப்போ ஜியோவில் 5G சப்போர்ட் பண்ணுது.
அதே வோடஃபோனாக இருந்தால் 4G வரைக்கும் தான் வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த 2 சிம்மே இதில் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. க்ளவுட் ஸ்டோரேஜ் இட் இஸ் நாட் கம்பல்சரி, இட் இஸ் ஒன்லி ஃபார் ஆப்ஷனல். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் பேஸ்ட் ஆன் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்து தான். 1 month இருக்குது, இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணணும். சைரன் அலர்ட் இருக்குது, மோஷன் டிடெக்ஷன் ஆகும் போது மட்டும் சைரன் அடிக்கும். அதே மாதிரி அகெயின் த சேம் லைட் அலர்ட்டும் அதே மாதிரி தான். ஒயிட் லைட் அண்ட் ஐஆர் ஃபார் கலர்டு வியூ, பிளாக் அண்ட் ஒயிட் வியூ. இந்த ஒயிட் லைட் பார் ஐஆர் அப்படின்றது, ஐஆர் மீன்ஸ் இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமைஸ்டு வாய்ஸ் ப்ரொமோட் ஃபார் பர்சனலைஸ்டு கைடன்ஸ். ஸோ இந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வால்யூம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலான்னா செட் பண்ணிக்கலாம். அதோட பர்சனேஜ் தான். ஓகேங்களா, கிளியரா? நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம்.